அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் ESLC 8th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எனப்படும் 8ஆம் வகுப்பு பொது தேர்வினை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொது தேர்வினை ஆகஸ்ட் மாதம் நடத்துகின்றது. அதற்காக தனித்தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற ESLC எனப்படும் 8ஆம் வகுப்பு பொது தேர்விற்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தனித்தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வு ஆகஸ்ட் 2026 அறிவுரைகள் குறித்த செய்தி குறிப்பு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை வரவேற்றல் குறித்து ஆகஸ்ட் 2026 நடைபெற உள்ள தனித்தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்விற்கு 1/8/2026 அன்று 12.5 வயது பூர்த்தி அடைந்த தனித்தேர்வர்கள் 1/7/2026 புதன்கிழமை முதல் 8/7/2026 புதன்கிழமை வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்றுள்ள நாட்களில் இவ்வலுவலக இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேற்கண்ட தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 9/7/2026 மற்றும் 10/7/2026 ஆகிய இரு நாட்களில் தட்கல் முறையில் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக ரூபாய் 500 செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இணையதளம் மூலம் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் வழிமுறைகள் தனித்தேர்வர்கள் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர் முதன்முறையாக அனைத்து பாடங்களுக்கும் விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்கள் மற்றும் ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு விண்ணப்பிக்க உள்ள தனித்தேர்வர்கள், இந்த மாதிரி 2 வகையாக விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் தேர்வர்கள் வசிக்கும் இருப்பிடத்திற்கு உட்பட்ட கல்வி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். முதல் முறையாக மேற்படி தேர்வினை எழுத விரும்புபவர்கள் விண்ணப்பிக்க செல்லும் போது விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கான சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழ் நகலினை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். தனித்தேர்வர்கள் சர்வீஸ் சென்டருக்கு நேரடியாக சென்று விண்ணப்பத்தினை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். சர்வீஸ் சென்டரில் பொருத்தப்பட்டுள்ள கணினி புகைப்பட கருவிகள் மூலமாக புகைப்படம் எடுக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் அம்மையங்களிலேயே புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து பின்னர் அங்கேயே தேர்வு கட்டணம் செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சர்வீஸ் மையங்களில் நேரடியாக சென்று தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தேர்வெழுத அனுமதிக்கப்படுவார்கள். தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் எந்த முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும். பாட விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 பாடங்கள். முதலாவதாக மொழி பாடம், அதாவது தமிழ். அடுத்ததாக ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இந்த மாதிரி 5 பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றை தமிழ், ஆங்கிலம், உருது மொழிகளில் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே விடையளிக்க வேண்டும். தனித்தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத விண்ணப்பிக்கும் அனைத்து தனித்தேர்வர்களும் 2025-2026 கல்வியாண்டிற்கான பாடத்திட்டத்தில் மட்டுமே தேர்வு எழுத வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 8ஆம் வகுப்பிற்கு கீழ் படித்து இடையில் நின்ற 12.5 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இத்தேர்விற்கு தனித்தேர்வராக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நேரடி தனித்தேர்வர்கள் முதல் முறையாக தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் நேரடி தனித்தேர்வர்கள் ஆவார்கள். இவர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்துடன் சான்றிடப்பட்ட பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல், பள்ளி பதிவுத்தாள் நகல் அல்லது பிறப்பு சான்றிதழ் நகல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். தோல்வியுற்ற பாடங்களை தற்பொழுது தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி பெற்ற சான்றிதழ்களின் நகல்களை கண்டிப்பாக விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். வரிசை எண் 1 மற்றும் வரிசை எண் 2 காணும் தனித்தேர்வர்கள் ரூபாய் 86க்கான அஞ்சல் பில்லை ஒட்டப்பட்ட பின்கோடுடன் கூடிய சுய முகவரியிட்ட உரை ஒன்றை தவறாமல் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். பிறந்த தேதிக்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், நோட்டரி பப்ளிக்கிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ், குடும்ப அட்டை, பான் கார்டு போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வு கட்டண விவரம் 1/7/2026 முதல் 8/7/2026 வரை கீழ்குறிப்பிட்ட தொகையை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். இத்தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 9/7/2026 மற்றும் 10/7/2026 ஆகிய இரு நாட்களில் தக்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணம் ரூபாய் 100, பதிவு கட்டணம் ரூபாய் 10, மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் ரூபாய் 10, சேவை கட்டணம் ரூபாய் 5, ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூபாய் 70, மொத்தமாக 195 ரூபாய் நேரடியாக பணமாக செலுத்தப்பட வேண்டும். மேற்குறிப்பிட்டுள்ள தேர்வு கட்டணத்தினை சேவை மையத்தில் நேரில் பணமாக செலுத்த வேண்டும். தட்கலில் விண்ணப்பிக்க உள்ள தேர்வர்கள் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக தட்கல் விண்ணப்ப கட்டண தொகை ரூபாய் 500 செலுத்த வேண்டும். தேர்வு கூட நுழைவுச்சீட்டு, தேர்வு கூட
நுழைவுச்சீட்டை இவ்வலுவலகத்தால் பின்னர் தெரிவிக்கப்படும் நாட்களில் இவ்வலுவலக இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய நாட்கள் குறித்தான அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்படும் தேர்வு மையத்தில் தான் தேர்வர் தேர்வெழுத வேண்டும். தேர்வு மைய மாற்றம் குறித்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வெழுத விரும்பும் மொழி தேர்வர் தேர்வெழுத விரும்பும் மொழி தமிழ், ஆங்கிலம், உருது ஆகியவற்றை கண்டிப்பாக விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவுரைகள். மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றிய தேர்வர்கள் சேவை மையங்களில் ஆன்லைனில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட மேற்படி விண்ணப்பத்துடன் சலுகைகள் கோரும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது உரிய மருத்துவ குழுவின் சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்களுடன் கண்டிப்பாக இணைத்து சேவை மையத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள நாட்களில், அதாவது 1/7/2026 முதல் 8/7/2026 வரை நேரடியாக இந்த சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு கால அட்டவணை மற்றும் சேவை மையங்களின் பட்டியல் ஏற்கனவே நமது சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் உங்களுக்கான சேவை மையங்கள் எங்கெங்க உள்ளது, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.